பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேக்கில் சில இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் உங்களோடது. இந்த ரிவ்யூ வந்து முன்னாடியே நான் போட்டிருந்துருக்கணும். ஏன்னா ரொம்ப மாதம் முன்னாடியே நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. என்னோட ஷேட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துகிட்டு இருந்தது. நான் முன்னாடியே 4.5 வாங்கினேன். வாங்கிட்ட அப்புறம் அது டார்க்காக இருந்தது. சரி 4.3 கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது, ரிட்டர்னும் பண்ண முடியாது. சரி 4.3 வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். 4.3 வந்து ஒரு 2 மாதமாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஏன்னு தெரில, அந்த ஷேடே எடுத்துட்டாங்களா என்ன தெரில. 4.3 எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கும். 4 வாங்கினேன். அதுக்கப்புறம் சரி வேறு வழியே கிடையாது, 4ஆவது வாங்கிடலாம், ரொம்ப தள்ளி போகுது ரிவ்யூன்னு. இது ரெண்டையும் இப்போ கலந்து தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரிவ்யூ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணலாம்ல, குட்டி பட்டன் தானே, ஃப்ரீ தானே. இப்போலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்க படம்லாம் நான் எடுப்பேன்ல, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபவுண்டேஷனோட விலை வந்து 875 ரூபாய். இது வந்து நைக்காவில் மட்டும்தான் கிடைக்கும். பேக் காஸ்மெட்டிக்ஸ் வந்து வேறு எந்த இடத்துலையும் வந்து கிடைக்காது. ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி எந்த கடைகள்லையும் கிடைக்காது. ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் சோகமான ஒரு விஷயம். என்னோடய ஷேடு கூட பார்த்திங்கன்னா சில இதுங்களை வச்சுலாம் நான் கண்டுபிடிச்சேன். என்னோடய மேக் ஷேடை வச்சுலாம் இதோட ஷேடு என்ன அப்படின்றதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சேன். அப்போ கூட நான் தப்பு தான் கண்டுபிடிச்சேன். 4.5 வாங்கிட்டு இப்போ 4 வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறேன். அதனால் ஷேடு கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் மேக் NC 44.5 இல்லை NC 44 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 வந்து கரெக்டான ஷேடாக இருக்கும். நீங்கள் NC 45 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4.5 வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் NC 44.5னா 4.3 கரெக்டாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஷேட்ஸு. மற்ற ஷேட்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியாது, அப்படிலாம் கெஸ் பண்ண முடியாது. என்னோடய ஷேட் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ என்னோடய ஷேட் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்தந்த ஷேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன்னா என்னன்றதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஹெச்டினா ஹை குவாலிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெச்டின்றது வந்து ஹை டெஃபினிஷன். ஹை டெஃபினிஷன்னா ஹெச்டி அப்படின்றத க்ரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்து சினிமா தான். சினிமா பிரிண்ட்டுங்கெல்லாம் வந்து எப்போ ஹெச்டி ஹை டெஃபினிஷனில் வர ஆரம்பிச்சதோ மேக்கப்லாம் தெரிய ஆரம்பிச்சது ஸ்க்ரீனில். ஸோ அப்போ தான் வந்து ஹெச்டி மேக்கப் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான, ரொம்ப லைட்டான பிக்மெண்ட்ஸு இருக்கிற ஒரு ரேஞ்ச் அது ஹெச்டி அப்படின்றது. அது ஹை குவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். அது வந்து முகத்தில் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அதுக்கு தான் வந்து ஹெச்டி அப்படின்றது க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து ஃபாரினில் எப்போது ஹெச்டி பிரிண்ட்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் எப்போது அங்கெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க. இங்கே வந்து லேட்டாக தான் வர ஆரம்பிச்சிது. ஹெச்டி பற்றி நான் ரொம்ப விரிவாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த ஐ பட்டனில் போடுறேன். ஹெச்டி மேக்கப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் பயன்படுத்துகிற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்திங்களா, ஹெச்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் அந்த கரெக்டாக அந்த ஹெச்டியில் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிராண்டு எது ஹெச்டி கரெக்டாக அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். இது ஹெச்டி, இப்போ வந்து இது ஹெச்டின்றாங்கல்ல, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இது உண்மையிலே ஹெச்டியான்னு. ஸோ அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிருப்பாங்க. டெக்னிக்ஸ் எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும் ஒரு ஹெச்டிக்கு அப்படின்றது எல்லாருமே வந்து அதை பண்ண முடியாது. ஹெச்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுக்குன்னு ட்ரெயின் ஆகிருப்பாங்க, அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் யார் வேணால் இப்போலாம் ஹெச்டி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெச்டியில் முழுசாக ட்ரெயின் ஆன ஆர்டிஸ்ட்டு தான் வந்து ஹெச்டி கரெக்டாக வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், டெக்னிக் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் ஹெச்டி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அவங்க பாட்டு ஹெச்டி மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதுவும் வந்து ஹை குவாலிட்டி மேக்கப்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க நிறைய பிரைட்ஸ் எல்லாம். வந்து அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது ஹெச்டி ஃபவுண்டேஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ரிவ்யூக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குது, உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியணும்ல. அதை பார்த்துட்டு வாங்க. இதுதான் ஃபவுண்டேஷனோட பேக்கேஜிங். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை திறந்தா ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி டேபிள் மேலே வச்சுக்கலாம்.
இதுதான் ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங். ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொடுத்துருக்காங்க ஃபவுண்டேஷனை, பம்போட கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேக்கேஜிங். இப்போ 2 ஷேடும் நான் எடுத்திருக்கேன். இப்போது முதல்ல ஒரு ஷேடை வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேப் இருக்கும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து வச்சுட்டு இப்போ 2 ஷேடையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சம அளவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு முகத்தில் பூரா பொட்டுகள் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு பிடிச்ச என்னோடய ரியல் டெக்னிக்ஸ் பியூட்டி பிளெண்டரில் வச்சு நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சுலபமாக பிளெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, முகத்தில் நீங்களே பார்க்குறீங்க. அடுத்தது கழுத்துக்கும் போட்டுக்கிறேன். முதல் லேயர் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப அழகான ஒரு சாட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. நல்ல கலரும் சூப்பராக இருக்குது, எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. இப்போ 2வது லேயர் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக முதல் லேயரே கரெக்டாக இருந்தது. நான் கண்டிப்பாக 2வது லேயர் போட மாட்டேன். ஆனால் சில பேருக்கு பிக்மெண்டேஷன்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கெலாம் வந்து 2வது லேயர் போடுற மாதிரி வரும். ஸோ அதனால் 2வது லேயரும் நான் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாவது லேயர் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சின்ன ஒரு ஹெவி ஃபீல் கொடுக்குது. மற்றபடி ஃபினிஷ் அதே மாதிரி தான் இருக்குது. கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்தது ஃபினிஷ் எல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா? இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே வந்து இது உண்மையிலே ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஆனால் எனக்கு டவுட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹெச்டின்றது ரொம்ப தின்னான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கணும். இது வந்து நல்ல திக்காக இருக்குது. ஹெச்டி ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயர் போட்டாலும் அது தின்னாக தான் இருக்கும். எவ்வளோ லேயர் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே போனாலும் கேமராவில் அது தெரியாது. அதுதான் வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் லைட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு லைட் கவரேஜ் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து மீடியமோ ஃபுல் கவரேஜ்லாம் கொடுக்கறது ஹெச்டி ஃபவுண்டேஷனாக இருக்காது. லைட் கவரேஜ் ஒரு சிலது வந்து ஷியர் கவரேஜ் கொடுக்கும், லைட்டை விட கம்மியாக. ஸோ ஷியர்லேருந்து லைட்லேருந்து சிலதெல்லாம் வந்து மீடியம் வந்து எப்படி அதை பண்ணுவாங்கன்னே தெரியாது மீடியம்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட் கவரேஜ் தான் வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்கும். இது வந்து ரொம்ப திக்கான ஒரு ஃபார்முலா, ஒரு தின் இதுவே கிடையாது, திக்காக இருக்குது. அதனால தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. சரி, மற்றவங்களுக்கு இருக்கட்டும்மா ஏதோ ஒன்று நல்லா இருக்கான்னு சொல்லுமான்னா அதை பற்றி உங்களுக்கு ஓகே ஹெச்டி பெரிய விஷயம் இல்லை, சரி விடுங்க, ஹெச்டி இல்லைனா விடுங்கன்னா நீங்கள் இதை இந்த விஷயத்தை பைபாஸ் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த விஷயம் வந்து நான் வந்து இந்த ஹெச்டி ஃபவுண்டேஷனாக கருத மாட்டேன். அதனால் நான் ஜென்ரல் ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. முதல் லேயர் போடும்போது மீடியம் கவரேஜ் கொடுத்தது. 2வது லேயர் போடும்போது நல்ல ஃபுல் கவரேஜே கொடுத்தது. அந்தளவுக்கு நான் கன்சீலர் வந்து போடலாம் தான் போட்டிருக்கேன் முகத்துக்கு. அந்தளவுக்கு நான் கன்சீலர் போடவும் இல்லை. அடுத்தது இது வந்து ஃபீல் வந்து லைட்டாக இருக்கா அப்படின்னா முதல் லேயர் போட்டால் கண்டிப்பாக ஃபீல் வந்து நல்ல லைட்டாக இருக்குது, போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக இது வந்து ஒரு லேயர் போடுவேன், எனக்கு மீடியம் கவரேஜ் ஓகே தான், லைட் வெயிட்டாக இருந்தது. ஆனால் 2வது லேயர் போடும்போது கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபீல் லைட்டாக வருது, ரொம்ப கிடையாது, அந்த ஒரு லைட் ஹெவி ஃபீல் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஒரு ஹெச்டி ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக அப்படி பண்ணாது. நீங்கள் 2, 3, 4ன்னு போட்டாலும் அது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த பிக்மெண்ட்ஸை வச்சு சொல்லுவாங்க அது ஹெச்டி ஃபவுண்டேஷனாக என்னென்னு. ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னா சொல்லுவேன், ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது, ஆனால் இதை ஹெச்டியாக கன்சிடர் பண்ணுமான்னு தான் என்னோட கேள்வி. மற்றபடி இது நல்ல லாஸ்ட் ஆகுது. எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் சூப்பராக லாஸ்ட் ஆச்சு. அடுத்தது ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சாட்டன் டு டூவி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம்.
போட்டு 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து சாட்டின் ஃபினிஷாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டூவியாக இருந்தது, கொஞ்சம் க்ளோ இருந்தது ஃபவுண்டேஷனுக்கு. எனக்கு ட்ரை ஸ்கின், எனக்கு க்ளோ இருந்தது. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயிலி ஆகிடும். ஆனால் நீங்கள் மேட் ப்ரைமர் போட்டுட்டு பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். மற்றபடி நல்ல அந்த ஃபினிஷே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ, ஒரு சாஃப்ட் ஸ்கின் ஃபீலு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபவுண்டேஷன் லைன்ஸு அங்கங்கெல்லாம் வந்து எங்கேயுமே சிக்கலை, போர்ஸ்லாம் சிக்கலை, ரொம்ப ஒரு ப்ளரான ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கு ஒன்று என்னால் இதை ஹெச்டியாக ஏற்றுக்க முடியல, அது ஒன்று தான். மற்றபடி நல்லா தான் இருக்குது ஃபவுண்டேஷன் பற்றி வேறு எதுவுமே குறைகள் கிடையாது. ஏன் ஹெச்டின்னு போட்டாங்கன்னு தான் எனக்கு, மற்றபடி எந்த குறைகளும் கிடையாது. இதை வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க் போடுறேன். மற்றபடி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது, ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் தெரியும்னா நான் ஐ பட்டன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய ரிவ்யூவை. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் சொல்லிட்டாங்களா ஃபினிஷ்? இன்னொன்று, நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னோ இல்லை, நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னுனா நீங்கள் வந்து முதல் தடவை போட்டோடனே ஆக்னே வருதுன்னு வந்து உடனே பயந்துடாதீங்க. எந்த ஒரு சருமமும் வந்து ஒரு புது ப்ராடக்ட், அது நேச்சுரல் ப்ராடக்டாகவே இருந்தாலும் ரியாக்ட் பண்ணணும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு. ஸோ முதல் தடவை 2 தடவைலாம் விட்டுருங்க. 3ஆவது 4ஆவது தடவை அதே மாதிரி வந்து பிம்பிள் வருது இல்லை வேறு ஏதாவது ரியாக்ஷன் வருதுன்னா நிறுத்திடுங்க. முதல் 2 தடவை அது வந்து பேசிக்காக வந்து எந்த ஒரு சருமமும் ரியாக்ட் ஆகுறது தான். அவ்வளோதான், எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நான் நம்புகிறேன். கீழே லிங்க் போடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். மற்றபடி இந்த ரிவ்யூ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்டி மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கும் ஐ பட்டன் மறக்காமல் பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.